அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த வெண்ணிலா சாகுபடியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்க போகிறது வெண்ணிலா சாகுபடிக்கான காலநிலை மற்றும் நிலத்தேர்வு. அதாவது காலநிலை என்பது வெண்ணிலாவிற்கு வருடத்திற்கு சுமார் 150 முதல் 300 சென்டிமீட்டர் மழை அளவு, அதாவது 21 டிகிரி முதல் 27 சென்டிமீட்டர் வரையிலான மிதமான வெப்பநிலை மிகவும் உகந்தது. வெப்பநிலை குறைந்தபட்சம் அளவாக 12 டிகிரி சென்டிமீட்டரும் 15 டிகிரி சென்டிமீட்டர் முதல் அதிகபட்ச அளவாக 35 டிகிரி சென்டிமீட்டர் வரை இருப்பது வெண்ணிலா சாகுபடி செய்வதற்கு மிகவும் உகந்தது. சார்பு ஈரப்பத நிலை சரியாக 80%, அடிக்கடி மழையுடன் கூடிய மிதமான தட்பவெப்பநிலையும் வெண்ணிலா சாகுபடிக்கு மிகவும் உகந்தது ஆகும். வெண்ணிலா பொதுவாக டிசம்பர் மே மாதம் முதல் பூக்கும் பருவத்தில் இருக்கும். பூக்கும் பருவம் ஆரம்பமாவதற்கு முன்பு வறண்ட காலநிலை இருக்க வேண்டும். இயற்கையாகவே நமது நாட்டில் இந்த நிலை இருப்பதால் இது பற்றி கவலை இல்லை. முக்கியமாக தொடர்ச்சியாக வறண்ட ஈரப்பதமற்ற காலநிலையும் மிக அதிகமாக காற்று வீசக்கூடிய பகுதியும் வெண்ணிலா சாகுபடியை பாதிக்கும். இதனை செயற்கை முறையில் பனிமூட்ட நீர்ப்பாசனம் மற்றும் நுண்தெளிப்பு நீர்ப்பாசனம் வழிகளில் செயற்கையாக சரி செய்யலாம். இவ்வகை நீர்ப்பாசன வசதிகள் வெண்ணிலா நீர் தேவைகளையும் நிறைவு செய்யும். மேலும் அதிக காற்று வீசக்கூடிய இடங்களில் காற்று தடுப்பான்களாக, அதாவது புதர் செடிகளை மற்றும் மரங்களை நெருக்கமாக காற்று வீசும் திசைகளுக்கு குறுக்காக ஏற்படுத்தி இதனை சரி செய்யலாம். அதாவது வேலி போட்டுச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலத்தேர்வு. நிலம் எப்படி தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா சாகுபடிக்கு மிகவும் முக்கியமான தேவை நல்ல வடிகால் வசதியுள்ள நிலமாகும். குறிப்பாக செம்பொறை மண், அதாவது லிட்டர் சாயில், மணல் கலந்த இருபொறை மண் மற்றும் மலை பிரதேச இருபொறை மண் போன்ற, அதாவது என்னென்ன மண்ணுனா செம்பொறை மண், அப்படி இல்லைன்னா மணல் கலந்த இருபொறை மண், அதாவது சாண்டல் லான் மற்றும் மலை பிரதேச இருபொறை மண், இவைதான் போன்ற மிகவும் உகந்தது. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கும் சத்து மிகுந்த வடிகால் வசதி உள்ள நிலங்களில் மண்களில் கார அமில நிலை 6.0, அதாவது 6.0 முதல் 7.0 வரை இருப்பது நல்லது. இத்தகைய மண்ணில் வேறு அழுகல் போன்ற பிரச்சனைகள் வருவதில்லை என்பதுடன் தேவையான சத்து பொருட்கள் எளிதில் செடிகளுக்கு கிடைக்கும். நல்ல வடிகால் வசதியுள்ள தென்னை மற்றும் பாக்கு தோட்டங்களில் இதனை பயிரிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் சாகுபடிக்கு உகந்த இடங்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து மலைப்பகுதிகளிலும் சுமார் 3500 முதல் 4000 அடி உயரம் வரையுள்ள பகுதிகளில், மலை அடிவார பகுதியில் மற்றும் சமவெளி பகுதியில் உள்ள தென்னை மற்றும் பாக்கு தோட்டங்களில் ஊடு பயிராகவும் இதனை தாராளமாக நம்ம சாகுபடி செய்யலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இது தவிர மேற்கூறிய காலநிலையை செயற்கையாக ஏற்படுத்தி கொடுக்க இயலும் எல்லா பகுதிகளிலும் இதனை சாகுபடி செய்யலாம். பாக்கு மரங்களில் நேரடியாக அதன் தூர்களிலேயே வெண்ணிலா தண்டு துண்டுகளை நடவும் செய்யலாம். அதாவது அதோட தூர்களிலேயே நம்ம நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் சாகுபடி செய்வதற்கான நில தேர்வு மற்றும் காலநிலை. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.